ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலம் அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுகன்யா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு இவங்க எல்ஐசி ஏஜெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதகத்தில் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு 2ஆம் மனம் திருமணம் பண்ணி கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்க ஜாதகத்தில் சொன்னதுனால இவங்க மறுமணமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெலாம் இருக்குதுங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா இல்லைங்க, அம்மா தவறிட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அப்பாவை தன்னுடனே காலம் ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மணமகனாக வேணும் தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதியெலாம் முக்கியம் இல்லை. எனக்கு ஜாதகத்தெலாம் நம்பலைங்க, ஆனால் எங்கள் அப்பா ஜாதகத்தில் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க மேற்கொண்டு இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா அபிராமி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்க சொந்தமாக ஹோட்டலில் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதிலே தாங்க இவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தையோடு இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க. எங்கே போனார்னு எனக்கு தெரியலங்க, ரொம்ப வருடம் ஆகுதுங்க. ஸோ அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இவங்க தாங்க கஷ்டப்பட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இவங்களுடைய பொண்ணுங்களாம் ஓரளவு பெருசாக இருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணு பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க, உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் தனிமையிலே தான் கஷ்டப்படுறவங்க இப்போது தன்னுடைய பொண்ணுங்களுக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி தன்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு கூலி வேலைக்காவது போயிட்டுருக்கணும். அப்புறம் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு குடும்பம் நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, மணமகன் எங்களோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதாவது எங்களோட பொண்ணுங்களை அன்பாக ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கணும், அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் காடும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ மேற்கொண்டு இந்த மணமகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள